அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கானது என்ஐஏக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்குல ஆவணங்களை பெற்ற என்ஐஏ அதிகாரிகள் வழக்கை கையில் எடுத்து அதன் பிறகு இதை விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆட்களை சேர்த்ததாக ஊப்பா சட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்களை கைது செய்து தொடர்ந்து அவருடன் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களை காவலிலும் எடுத்து விசாரணை நடத்தினர். இதனை தொடர்ந்துதான் இந்த சம்பவம் தொடர்பாக, கைது சம்பவம் தொடர்பாக என்ஐஏ-இடம் வழக்கானது கொடுக்கப்பட்டிருந்தது, மாற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்ட பின்பு என்ஐஏ தற்போது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த பதிவு செய்து மட்டும் இல்லாம இந்த என்ஐஏ அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த 6 நபர்கள் யார் கைது செய்யப்பட்டார்களோ அவரோட விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு ஆவணங்களை தற்போது சைபர் கிரைம் போலீசார் என்ஐஏ-இடம் ஒப்படைக்க செய்திருக்கிறார்கள், அந்த ஒப்படைத்து விட்டார்கள். இந்த வழக்கு ஆவணங்களை வைத்து மேலும் ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்படுமா அல்லது இவரோட விசாரணை செய்து மேலும் வேற யாராவது கைது செய்யப்படுவார்களா? அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா செக்ஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு என்ஐஏ அதிகாரிகள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையை விரிவடைய செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் இருந்து கிடைக்கப்படக்கூடிய வாக்குமூலத்தை வைத்து வேற யாரெல்லாம் இவர்களுக்கு ஃபண்டிங் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடிய முயற்சியில என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.